அழகு நாட்டுல இறங்குற நிகழ்வுங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நீங்க பாருங்க, சமயங்களை மறந்து, சாதியை மறந்து, மதங்களை மறந்து எல்லா மக்களும் மதுரையில மட்டும் இல்லாம, அதாவது மதுரை மக்கள் மட்டுமல்லாது சுற்றியுள்ள அனைத்து ஊர்களிலிருந்தும் ஒரே இடத்துல குவிந்து அந்த விழாவை சிறப்பிக்கிறாங்க. அப்ப அப்படிப்பட்ட ஒரு விழாவுல செருப்பை தூக்கி எரிஞ்சுக்கிறது எவ்வளவு பெரிய சீர்கேடான செயல், எவ்வளவு கேவலமான செயல். ஏன்னா அந்த விழாவை எதுக்காண்டினா பெருமாள் சிவன் அப்படின்னு ஒரு காலங்கள்ல சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க சமயங்களை வச்சு. அதை தவிடுபடியாக்கி 2 பேருக்கும் சித்திரை திருவிழான்னு சொல்லி ஒரே இடத்துல மக்களை குவிய வச்சிருக்காங்க. அப்போ மக்களை ஒன்றிணைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்த இந்த விழா இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, செருப்புகளை தூக்கி வீசிக்கிட்டு அவங்க ஊர்ல இருக்கிற பொருட்களை தூக்கி வீசி அந்த செருப்பு யார் மேல போய் விழுதுன்னு கூட தெரியாது. அவங்க வீசுற பொருள் யார் மேல விழுது, ஏதோ ஒரு குழந்தைங்க மேல விழுகலாம், பெண்கள் மேல விழுகலாம், பெரியவங்க மேல விழுகலாம். தெய்வத்தை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரியான செயல்கள் மிகவும் அருவருப்பாக உள்ளது. இதை வந்து யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. நம்ம கட்டுப்படுத்தினா உண்டு. அந்த இடத்துல எத்தனை மக்கள் கூடியிருக்காங்க, யார் செருப்பு தூக்கி எறிகிறா, யார் மேல எறிகிறானே தெரியாது. போலீஸால இதை கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. கலெக்டரால கட்டுப்படுத்த முடியுமா? முடியாது. நம்மளோட சுய ஒழுக்கத்தினால நம்ம கட்டுப்பட்டுக்கிட்டாதான் உண்டு. அதனால தயவு செய்து இந்த மாதிரியான செயல்களை செய்யாதீங்க. இதுக்கு மேல கேவலமான செயல்கள் செஞ்சீங்கன்னா நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது.